ஒரு பேட்டி கொடுக்கல இது வரைக்கும். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தல. 15 நாளைக்கும் 15 நாளைக்கு ஒரு வாட்டி பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு நீங்க போயிடுறீங்க. இது எப்படி ஒரு அரசியல் தலைவருக்கு மக்களிடையே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும்? என்னுடைய கேள்வி, நீங்கள் தனித்து போட்டியிட்டு 10% 15% வாக்கு வங்கி எடுத்தாலும் 5 ஆண்டுகளுக்கு அது நிலைக்கும் என்ற உத்தரவாதம் இல்லை. அந்த கட்சியினுடைய எதிர்காலமே ஒரு கேள்விக்குறிதாங்க. கூட்டணி வேண்டாம் என்று அவர் சொல்லவில்லை. கூட்டணிக்கு யாரும் வரல. தனித்து விடப்பட்டிருக்கிறாருன்னு தான் உண்மையே தவிர, தனித்து அவர் போட்டியிடுகிறார் என்று கூறுவதே தப்பு. அந்த கட்சி வேற எங்கேயும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 5 ஆண்டுகள் நீங்கள் அந்த கட்சியையும் இயக்கத்தையும் தொடர்ந்து நடத்துவதே கடினமாகிவிடும். உங்களுடைய திரைத்துறையில் உங்களுக்கு திரும்பி போகணும்னா கூட அதுவும் கடினமாகிவிடும். ராம்தாஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. 5 முனை போட்டியா தேர்தலுக்கெல்லாம் மாறுதா? என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இருமுனை போட்டி. திமுக வர்சஸ் அதிமுக. எடப்பாடி அவர்கள் ஜெயலலிதா இல்லை, அவரே ஏத்துக்கிறார். கட்சி ஜெயலலிதா ஆட்சி காலத்துல 45% ஓட்டு தனியா ஒரே கட்சியா வாங்கி இருக்கிற கட்சி அது. இப்ப அது கிடையாது. அந்த வாக்கு வங்கி அவர்களிடம் இல்லை. அமைச்சரவை அமைக்கிறப்போ டெல்லி போய் கேட்டுட்டு வராங்க அப்படின்னா அது தமிழ்நாடு சூழல்ல இல்லாத ஒரு விஷயம் இல்லையா? இல்லைங்க, எல்லா மாநிலங்களிலும் இப்போ நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க. 5%, 6%, 7%, 8% ஓட்டை வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு இன்னைக்கும் அவங்கள ஒரு சீரியஸ் கண்டெண்டராக யாரும் எடுத்துக்கிறது. தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமன் அவர்கள் நம்மளோட நினைச்சிருக்கிறாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். தேர்தல் களம் எப்படி இருக்கு சார்? பலரும் பலமுனை போட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கடைசியா ராம்தாஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. 5 முனை போட்டியா தேர்தல் களம் மாறுதா? இல்லைங்க, அவங்களுடைய ஒரு காம்பினேஷன் பெரும் அளவுல மக்கள் ஆதரவு கிடைக்கும்னு நான் நினைக்கல. அதனால இது எஃபெக்டிவா ஒரு மும்முனை போட்டியாக இருந்தது. இப்போ இருமுனை போட்டியாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறது. திமுகவுக்கும், திமுக கூட்டணிக்கும், அண்ணா திமுக கூட்டணிக்கும். ஏன்னா விஜய் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அது போக போக தொடர்ந்து குறைந்து கொண்டிருக்கிறது. அவரு சீரியஸ் பாலிட்டிஷியனா இருக்காரா இல்லையாங்கிறதே ஒரு சந்தேகத்துக்கு அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா ஒன்றும் கேம்பெயின் ஷெட்யூல் என்னங்கிறது நமக்கு தெரியாது. கேண்டிடேட்ஸ் 234க்கு கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா அதுவும் தெரியாது. ஸோ எல்லாமே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இருமுனை போட்டி, திமுக வர்சஸ் அண்ணா திமுக. சார், நம்ம விஜய் குறித்து போகிறதுக்கு முன்னாடி ராமதாஸ் அவர்களுக்குமே வட தமிழகம்ல ஒரு சில குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. தென் மாவட்டங்கள்ல சசிகலா அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு செல்வாக்கு இருக்கும் அப்படின்னா அவங்க வெற்றி பெறாட்டியுமே கூட ஒரு சில வாக்குகளை பிரிக்கலாம் இல்லையா? இல்ல ஒரு ரொம்ப ஸ்மால் நம்பர்ஸ் ஆஃப் வாக்குகளை பிரிக்கலாம். மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நிச்சயமா ஒரு ஓரளவுக்கு செல்வாக்கு பழைய பாட்டாளி மக்கள் கட்சி வாக்காளர்களிடையே இருக்கும். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் திருமதி சசிகலா அவர்களுக்கு பெரும் செல்வாக்கு இருக்கும் என்று நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அந்த மாதிரி இருந்தா அரசியல்ல நம்மளை விட உள்ள இருக்கிறவங்களுக்கு எந்த பக்கம் எவ்வளவு மக்கள் ஆதரவு இருக்குங்கிறது தெரியும். அவங்களே அந்த பக்கம் போயிருப்பாங்க. ஸோ இவ்வளவு நாளாக ஒரு தலைவர் கூட அவங்க பக்கம் போகல. இப்போ எப்படி ஓபிஎஸ்ஆல பெரும் அளவுல அதிமுக பக்கத்திலிருந்து தன் பக்கத்துக்கு தலைவர்களை இழுக்க முடியலையோ அதே மாதிரிதான் ஓரளவுக்கு திருமதி சசிகலாவினுடைய நிலைமை. ஏன்னா அவர்களுக்கு எப்பவுமே அரசியல் தலைவர்களுக்கு எந்த பக்கம் காத்தடிக்குதுன்னு நம்மளை விட அவங்களுக்கு நன்றாக தெரியும். அவர்கள் இந்த திருமதி சசிகலா பக்கம் செல்லாத போதே நமக்கு தெரியும் மக்கள் ஆதரவு அவர்கள் கருதுகிறது அவர்களுடைய கருத்துல அவங்களுக்கு இல்லை. இன்று அதனால அந்த கூட்டணியினால ஒன்றும் பெரிய ஒரு தாக்கம் ஏற்படுத்துவார்கள் என்று நான் நினைக்கவில்லை. நாம் தமிழர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா அந்தஸ்தை பெற்றிருக்கிறாங்க. 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க எதுவும் போட்டி தருவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலையா? இல்ல, இப்ப என்னன்னா மக்கள் எப்படி நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னுடைய கருத்து. குட் பி ராங். அதாவது நாம் தமிழருக்கு
அவருக்கு ஒரு 8% வாக்கு போன வாட்டி கிடைச்சது. இந்த வாட்டி அது கிடைக்குமாங்கிறது சந்தேகம். ஏன்னா விஜயுடைய வாக்காளர்கள் இளைஞர்கள் நிறைய பேர் நாம் தமிழருக்கு முன்னாடி போட்டுட்டு இருந்தவங்க இப்போ விஜய்க்கு போடலாங்கிற ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது நடக்குமான்னு தெரியாது. ஆனாலும் நீங்க 8% அவங்க எடுத்தால் கூட சரி, அது 10% ஆனா கூட வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நிறைய மக்கள் எப்படி சிந்திப்பாங்கன்னா, நம்ம ஓட்டு போட்டு ஒருத்தர் ஜெயிக்க வைக்க முடியுமா அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ கிட்டத்தட்ட நீங்க நாம் தமிழருக்கு போடுறதோ நீங்க மற்ற கட்சிகளுக்கு போடுறதோ அது வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, ஈவன் தாவேகாவுக்கு போடுறதோ அது வெற்றி வாய்ப்புங்கிறது மிகவும் குறைவாக இருக்கிறது. ஸோ மக்கள் வந்து தே வாண்ட், பெரும்பாலான இடத்துல இது வந்து ஒரு ஒரு பிஹேவியர் அடிப்படையில் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டு. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம வாக்களிக்கணும். ஆர் ஜெயிக்கக்கூடிய, ஜெயிக்குவாங்க கேரண்டியா சொல்ல முடியாது, பட் ஜெயிக்கக்கூடிய ஒரு நபருக்கு தான் மக்கள் வாக்களிக்க விரும்புவாங்க. ஸோ அதனால இவர்களுக்கு பர்சன்டேஜ் கிடைக்கலாம், பட் அதை வச்சுக்கிட்டு வெற்றி எல்லாம் பெறது கிடைக்கும். சார், இப்போ நீங்க இருமுனை போட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இருமுனை போட்டி அப்படின்னா டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு கட்டமைக்கப்படுது. அந்த கட்டமைப்புக்கு வந்து வலு சேர்க்கிற விதமா வந்து அதிமுக கூட்டணி தலைவர்களும் செயல்படுற மாதிரி தெரியுது. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து டெல்லி போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்திருந்தாரு. அதுக்கப்புறமா அன்புமணி, அதுக்கப்புறமா டிடிவி தினகரன் அவரும் வந்து டெல்லி போயிருக்கிறாங்க. அப்படின்னா அந்த கட்டமைப்புக்கு வந்து வலு சேர்க்கிற வகையில இவர்களும் செயல்படுறாங்கன்னு பார்க்கலாம் இல்லையா? இல்லைங்க, சி, இதனால வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அமித்ஷா, எடப்பாடி அவர்களே எக்ஸ்பிளைன் பண்ணார். அமித்ஷா அவர்கள் 5-6 ஸ்டேட்டுக்கு பிஸியா இருக்காரு எல்லாமே பார்க்கறதுக்கு. நான் போய் பார்த்துட்டு வந்தேன், 2 வாட்டி போயிருக்காரு. உடனே வந்து அடிமைகள் அடிமைகள் அப்படின்னு சொல்றது வந்து எந்த அளவுக்கு அதான் அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட். திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இது எப்படி ஃப்ரேம் பண்ணோம்னா, பாஜக அதிமுக வர்சஸ் திமுகன்னு பேசவே மாட்டாங்க, பாஜக வர்சஸ் திமுக தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுடைய தீமே வந்து பாஜக உள்ள நுழைஞ்சிடும். அதை வச்சு மக்களை பயமுறுத்தி வாக்குகளை பெற வேண்டும், சிறுபான்மையினர் வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும், அந்த பேசிஸ்ல போற ஒரு எலெக்ஷன். அதனால அவர்களுடைய தீமே இதுதான். அதிமுக ஒரு பொருட்டே கிடையாதுங்க, அவங்க தான் பாஜகவுக்கு அடிமையா இருக்காங்களே. இதே தானே முதலையும் சொன்னாங்க. 4 வருஷம் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது கூட, திரு எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது கூட இதே தானே சொன்னாங்க, அடிமைகள், அடிமை ஆட்சி, அடிமை ஆட்சின்னு. ஸோ அது வந்து பெரிய இம்பாக்ட் இருக்கும்னு நான் நினைக்கல. அந்த பிரச்சாரத்துக்கு வலு சேர்க்கிற வகையில இவங்க செயல்படாம அதை தவிர்க்கலாம் இல்லையா? இல்லைங்க, அவர் வெளிப்படையாவே சொல்றாருங்க. போயிட்டு சி, இப்போ ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அவர் வந்து ஒவ்வொரு வாட்டியும் இங்க வருவது கடினம். முன்னாடி ஜெயலலிதா ஆட்சி காலத்துல வந்தாங்க, பட் எடப்பாடி அவர்கள் ஜெயலலிதா இல்லை, அவரே ஏத்துக்கிறார். இப்ப நீங்க எடப்பாடி அவர்கிட்ட போய் பேசுனீங்கன்னா நீங்க ஜெயலலிதா மாதிரியானா இல்ல அப்படிங்கறது அவர் வெளியே ஓப்பனா சொல்லுவார். நான் ஜெயலலிதாவுக்கோ எம்ஜிஆருக்கோ ஈக்குவல்னு ஒரு நாள் கூட அவர் சொன்னது கிடையாது. கட்சி வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்துல 45% ஓட்டு தனியா ஒரே கட்சியா வாங்கியிருக்கிற கட்சி அது. இப்ப அது கிடையாது. அந்த அந்த வாக்கு வங்கி அவர்களிடம் இல்லை. அதனால சில விஷயங்களை செய்ய வேண்டிய ஒரு ஒரு ஏங்க, எல்லாமே ஒரு அவசியம் என்று வரும்போது நம்மளுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வது அவசியம். வெற்றியை நோக்கி ஒரு இலக்கை வைத்து விட்டால், இதெல்லாம் வந்து இப்போ ஒரு வேளை அவர்கள் ஜெயித்து விட்டார்கள் என்றால், ஒரு வாட்டி போய் 2 வாட்டி டெல்லிக்கு போனது வந்து ஒரு பேச்சு பொருளாவே இருக்காது. சார், இது வந்து நீங்க சொல்றது புரிஞ்சுக்க முடியுது. சூழலுக்கு ஏற்ப நம்ம மாறிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா ஒருவேளை தேர்தல் வெற்றிக்கு பிறகு வந்து எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக தலைவர்கள் வந்து அமைச்சரவை அமைக்கிறப்போ டெல்லி போய் கேட்டுட்டு வராங்க அப்படின்னா அது வந்து தமிழ்நாடு சூழல்ல இல்லாத ஒரு விஷயம் இல்லையா? இல்லைங்க, எல்லா மாநிலங்களிலும் ஒரு வகையான அரசியல் நடக்குது. இப்போ காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்யற மாநிலங்கள்ல இன்னைக்கு என்ன நடக்குது? ஒரு ஒரு புது அமைச்சரை மாத்தி அமைக்கணும்னா ரேவந்த் ரெட்டி டெல்லி போறார், சித்தராமையா டெல்லி போறார். எல்லா காங்கிரஸ் ஆட்சி செய்யற மாநிலங்களிலும் சுக்கு டெல்லி வரார். யாராக இருந்தாலும் அவர்கள் ஹைகமாண்ட் பேசிஸ்ல போறாங்க, அவங்க கட்சியினுடைய தலைமை. இங்கு என்ன, ஒரு கூட்டணி கட்சி அவ்வாறு செய்யும் போது இது ஒரு பேச்சு பொருளாகிறது. ஆனால் பிஜேபி தான் வந்து ஆட்சியில யார் யார் அமைச்சர்களா இருப்பாங்கன்னு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு கூறுவது அபத்தம். ஏன்னா சி, உங்களுக்கு
என்ன சொல்லுவாங்க? இல்ல கேஸ் போட்டுருவாங்க, எடப்பாடி மேல அழுத்தம் கொடுப்பாங்க, பிஜேபி சிபிஐ வந்து இறங்கிடும், இடி வந்து இறங்கிடும். ஏங்க, திமுக மேலேயே இடி சிபிஐ இறங்கலைங்க. அப்ப எப்படிங்க அண்ணா திமுக மேல இறங்கும்? அப்ப திமுகவும் அவங்களும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் வச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய செயல்பாட நீங்க எப்படி பாக்குறீங்க? கூட்டணி எதுவும் அமைக்காம தனித்து போட்டியிடுறதா சொல்லியிருக்கிறாரு. இது வந்து அந்த கட்சிக்கு சாதகமான ஒண்ணா இல்ல பாதகமான ஒண்ணா? இல்லைங்க, மிகப்பெரிய பாதகம். ஏன்னா கூட்டணி வேண்டாம் என்று அவர் சொல்லவில்லை. கூட்டணிக்கு யாரும் வரல. தனித்து விடப்பட்டிருக்கிறாருன்னு தான் உண்மையே தவிர, தனித்து அவர் போட்டியிடுகிறார் என்று கூறுவதே தப்பு. வேற யாரும் வரலன்னா தனித்து தானே நிக்கணும். வேற என்ன பண்ண முடியும்? ஸோ, அதனால வந்து அவர் அந்த கட்சியினுடைய எதிர்காலமே ஒரு கேள்விக்குறிதாங்க. தேர்தல் வரைக்கும் அவர்களால் 234 வேட்பாளர்களை நிறுத்த முடியுமா? சீரியஸ் கேண்டிடேட்ஸா இருப்பாங்களா? அவங்க தேர்தல் முடியும் வரை களத்தில் இருப்பாங்களா? எதுவுமே தெரியாத ஒரு சூழல். அண்ட் கன்ஃபியூஷன் பெருமளவில் இருப்பதாக செய்திகள் வருது. 2வது, அவர்கள் லீடர்ஷிப், அதாவது இப்போ இந்த கேண்டிடேட்ஸுக்கெல்லாம் வந்து பொருள் உதவி யார் செய்வாங்க? அது வேற ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. ஏன்னா எதுவாக இருந்தாலும் எலெக்ஷன்ல உங்களுக்கு கோடிக்கணக்கில் செலவழித்தால்தான் உங்களுக்கு ஒரு சீரியஸ் கேண்டிடேட்டாக நிற்க முடியும். ஸோ அதற்கு யார் ஃபண்ட் பண்ண போறாங்க? நிறைய கேள்விகளுங்க. அது ஒண்ணுமே புரியாத ஒரு புதிராக இருக்கு. அதனால தனித்து போடுறதுங்கிறது இஸ் பொலிட்டிக்கல் சூசைட் என்னை பொறுத்த வரைக்கும். சார், இப்போ வந்து அவருக்குமே வந்து அழைப்புலாம் வந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு பயணத்துல பேசும்பொழுது கொடி பறக்குது, ஆரவாரம் அப்படின்ற மாதிரியான முழக்கங்கள்லாம் முன் வச்சாரு. ஸோ ஆனா விஜய் வந்து இப்படி நினைக்கலாம் இல்லையா? நம்ம வந்து முதலா வந்து தேர்தலை சந்திக்கிறோம். ஸோ நம்மளுடைய பலம் என்ன அப்படின்றத நம்ம நிரூபிக்கணும். அது மூலமா வந்து நம்ம தொண்டர்கள் வந்து ஒரு எழுச்சி பெறுவாங்க. மக்கள் மத்தியில் இந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்றத. ஸோ அது இந்த தேர்தல் இல்லாட்டியுமே கூட அடுத்தடுத்த தேர்தல்களுக்கு ஒரு நீண்ட பயணத்துக்கு அது உதவும் அப்படின்னு அவர் நினைக்கிறது சரிதானே? இல்லைங்க, நீண்ட பயணம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதமே உங்களுக்கு பிரதிநிதித்துவம். நீங்க அசெம்பிளியில ஒரு 5 சீட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாக இருக்கும். நீங்க 10% ஓட்டு, 15%, இப்போ நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க. 5%, 6%, 7%, 8% ஓட்டை வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு வந்து இன்னைக்கும் அவங்கள வந்து ஒரு சீரியஸ் கண்டெண்டராக யாரும் எடுத்துக்கிறது இல்லை. ஃபார் பவர். அவங்களுக்கு ஓட் ஷேர் இருக்கு, அவங்களுக்கு ஒரு ஒரு பகுதி மக்கள் வாக்களிப்பாங்க, அது வேற. ஆனால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அந்த பர்செப்ஷன் இதுவரை மக்களிடையே இல்லை. ஸோ அவங்க எவ்வளோ வருஷமா, 10 வருஷம் 15 வருஷமா போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு கூட்டணி, அப்போ விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவரானது எப்படி? கூட்டணியால் தானே. ஆனால் அவர் அதை பயன்படுத்தி கொள்ளவில்லை அந்த வாய்ப்பை. அதனால வந்து அந்த கட்சி அதுக்கு பிறகு அவருக்கு உடல்நலம் குன்றியது. அப்படியே படிப்படியா அந்த கட்சி வலு இழந்த ஒரு நிலைக்கு போச்சு. என்னுடைய கேள்வி, நீங்கள் தனித்து போட்டியிட்டு 10%, 15% வாக்கு வங்கி எடுத்தாலும் 5 ஆண்டுகளுக்கு அது நிலைக்கும் என்ற உத்தரவாதம் இல்லை. 2வது, உங்களுக்கு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 5 ஆண்டுகள் நீங்கள் அந்த கட்சியையும் இயக்கத்தையும் தொடர்ந்து நடத்துவதே வந்து கடினமாகிவிடும். உங்களுடைய திரைத்துறையில் உங்களுக்கு திரும்பி போகணும்னா கூட அதுவும் கடினமாகிவிடும். அதே சமயம் நீங்க மத்திய பாஜகவையும் பகைச்சிட்டீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா சிச்சுவேஷன் இருக்கும். அதனால அவர் எடுத்திருக்கிற முடிவு ஒரு தவறான முடிவு என்று தான் நான் கருதுகிறேன். தனிப்பட்ட முறையில் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய செயல்பாடை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. அவர் வந்து மக்களை வந்து அடிக்கடி சந்திக்கிறது இல்லை, அப்பப்போ தான் வராரு அப்படின்னு சொல்றாங்க. பத்திரிகையாளர்களையும் வந்து அவர் சந்திக்கிறத தவிர்க்கிறாரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. இல்லைங்க, அவர் வந்து சீரியஸ் பாலிட்டிஷியனா அப்படியே இல்லையாங்கிறது கேள்வி கேட்கணுங்க. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆக்சசபிளா இருக்கணும். ஸோ வேற பெரிய லெவலுக்கு போயிட்டீங்கன்னா, இப்போ பிரதமர் மாதிரி ஆயிட்டீங்க, இல்லை செல்வி ஜெயலலிதா மாதிரி ஆயிட்டீங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த ஆக்சஸை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறாங்க. அதுவும் தப்பு. பட் அது ஓரளவுக்கு நமக்கு புரிய முடியும். ஒரு பேட்டி கொடுக்கல இது வரைக்கும், ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தலை. 15 நாளைக்கோ 10-15 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு நீங்க போயிடுறீங்க. இது எப்படி ஒரு அரசியல் தலைவருக்கு மக்களிடையே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும்? அந்த கரூர் சம்பவத்துக்கு நடந்த பிறகு கரூருக்கே போகலையே நீங்க, மகாபலிபுரத்துக்கு தானே
அந்த குடும்பங்களை அழிச்சீங்க. ஸோ நிச்சயமாக அவர் ஒரு சீரியஸ் பாலிட்டிஷியனா அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. எல்லாரும் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, விஜய் வந்து தன்னை ஒரு ஜெயலலிதாவா நினைச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜெயலலிதா எப்படி செயல்படுறாங்களோ அது போல செயல்பட விஜய் முனைகிறார் அப்படின்றதுதான் வந்து விஜயோடைய செயல்பாடுகள் மீது வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. இல்ல. ஜெயலலிதா வந்து இந்த இன்ஆக்சசிபிளா இருந்ததெல்லாம் முதலமைச்சரான பிறகுதான், அதுக்கு முன்னாடி கிடையாது. அவங்க கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தாங்க, ஊரா போவாங்க, கேம்பெயின் பண்ணுவாங்க, எத்தனையோ மேடைகள் பேசியிருக்கிறாங்க, ராஜ்யசபா எம்பியா இருந்தாங்க. என்னங்க இது, ஏதோ ஒரு திடீர் என்று ஜெயலலிதா ஒரு நாள் வந்துட்டு முதலமைச்சர் ஆயிட்டு யாரும் சந்திக்கல அப்படிங்கிற மாதிரி கிடையாது. 10 ஆண்டு காலம் அவங்க அரசியல்ல எத்தனையோ இன்னல்களை சந்திச்சு, எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சு அதுக்கு பிறகுதான் வர்றாங்க. 89 பாதி ஒரு பிளவுபட்ட அதிமுகவினுடைய ஒரு பகுதிக்கு தலைவராகி இருந்து 27 சீட்டு ஜெயிச்சு மற்ற ஜானகி அணியில இருந்தவங்க இங்க வந்து அதுக்கு பிறகு அதை உருவாக்குறாங்க. நீங்க அதையும் இதையும் எப்படிங்க ஈக்குவேட் பண்ண முடியும்? நீங்க ஆக்சசிபிளா எப்போ இல்லாம இருக்கலாம்? நீங்க ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு நீங்க பண்றது அது வேற, அதுவே தப்பு. பட் ஓகே, ஏதாவது ஒரு காரணத்தை நம்ம சொல்லலாம். நீங்களே உங்க மனசுல நினைச்சுக்கிட்டு நான் தான் வந்து அவர் ஜெயலலிதா என்று நினைத்துக் கொள்கிறார் என்று நான் நினைக்கிறேன். ஜெயலலிதா பிளஸ் எம்ஜிஆர் பிளஸ் கலைஞர் பிளஸ் எல்லாரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறதா தான் நான் பார்க்கிறேன். தேர்தல் போட்டி வந்து பல முனைகளா மாறும் பொழுது முடிவு வந்து இரு முனைக்கு வந்து சாதகமா அமையும் அப்படின்றத நம்ம கடந்த காலங்கள்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த தேர்தல் முடிவுகள் வந்து திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் அதிக வெற்றிகளை பெறுவாங்க அப்படின்னா மற்ற கூட்டணிகள்ல இருந்து ஒரு வெற்றி கூட கிடைக்காதா? என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மேபி விஜய் அவர்களே வந்து போட்டியிட்டால் அவர் தன்னுடைய தொகுதியில் வேணா வெற்றி பெறலாமே தவிர அந்த கட்சி வேற எங்கேயும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதே மாதிரி அதுவும் விஜயும் வெற்றி பெறுவாராங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது. அதே மாதிரி மற்ற கட்சிகள் வந்து கூட்டணியில, இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் இடங்கள் ஜெயிக்கலாம், அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இடங்கள் ஜெயிக்கலாம். இதை தாண்டி வெளியிலிருந்து யாராவது ஒருத்தர் இடங்கள் வெற்றி பெறுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நிச்சயமா வேறொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்ம விரிவாக பேசலாம் சார். நன்றி. நன்றி.